ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். சாங்கியம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி மற்றும் முடிவு பகுதி. கபில மகரிஷி சாங்கிய மதத்திற்கு சூத்திரம் எழுதியிருக்கிறார். ஈஸ்வர கிருஷ்ணர் என்பவர் செய்த சாங்கிய காரிகையும் சாங்கிய சூத்திரத்துக்கு விஞ்ஞான பிக்ஷு எழுதிய பாஷ்யமும் இந்த சித்தாந்தத்தின் முக்கியமான நூல்களாகும். கீதையில் பகவானே அநேக சாங்கிய கொள்கைகளை சொல்லி இருக்கிறார். ஆனால் சாங்கியம் யோகம் என்று 2 மார்க்கங்கள் இருப்பதாக அவர் சொல்கிற போது, சாங்கியம் என்றால் வேதாந்தமான ஞான மார்க்கம் என்றே அர்த்தம். யோகம் என்பது கர்மயோகம், ராஜயோகம் அல்ல. சாங்கியத்தில் புருஷனை பிரகிருதியிலிருந்து பிரித்து உணர வேண்டும் என்று சொல்லி வெறுமனே விட்டுவிட்ட இடத்தில் ஆரம்பித்து எந்த மாதிரி உபாயத்தினால் என்னென்ன சாதனைகளை பண்ணி எப்படி பிரிக்கிறது என்று பிராக்டிக்கலாக வழி சொல்லி தருவதுதான் ராஜயோக சாஸ்திரம். ஆனால் யோகத்திலே ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு ஈஸ்வர ஆராதனையும் மனோநிகிரகத்துக்கு, அதாவது மனத்தை அடக்குவதற்கு வழியாக சொல்லியிருக்கிறது. சித்த ஓட்டத்தை நிறுத்துவதுதான் யோகம் என்று பொது பெயரில் வழங்குகிற பதஞ்சலி மகரிஷியின் ராஜயோகம். இப்போது யோகா என்ற மேல்நாடுகளில் அதுதான் கொடிகட்டி பறக்கிறது. சாங்கியமும் யோகமும் சதுர்தச அல்லது அஷ்டாதச வித்தைகளில் சேராவிட்டாலும் அவையும் நம் சாஸ்திரங்களில் மிக முக்கியமான 2ஆக இருப்பதால் சொன்னேன். மீமாம்சையில் ஈஸ்வர பக்தி கிடையாதென்றாலும் அது வேத பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற மதம். அதே மாதிரி வேதத்தை ஒப்புக்கொண்டும் நிரீஸ்வரவாதம் பண்ணுவதாக சாங்கியம் இருக்கிறது. பௌத்தம் அதை கண்டித்த நியாயம். மீமாம்சை என்ற 2 மீமாம்சை மாதிரியே ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாத போதிலும் சப்த, அதாவது வேத பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற சாங்கியம் ஆகிய இந்த 4லிருந்தும் நம் ஆச்சாரியால் எடுத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்களை எடுத்துக்கொண்டு கண்டிக்கத்தக்க விஷயங்களை கண்டித்து தள்ளிவிட்டு இவை எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதும் இவை எல்லாம் உண்டாக காரணமானதுமான மூல வேதாந்தத்தையே ஸ்தாபித்தார். ஆச்சாரியால் பௌத்தத்தில் முடிந்த முடிவாக சொன்ன உயர்ந்த ஞான நிலை நிர்குண பிரம்மத்தின் ஸ்தானத்தில் சாங்கியத்தில் சொன்ன கேவலமான ஸ்வரூபமான புருஷன், மாயையின் ஸ்தானத்தில் அது சொல்கிற பிரகிருதி, அதிலே சொல்லப்படும் 24 தத்துவங்கள், மீமாம்சை சொல்லும் கர்மானுஷ்டானம், நியாயத்திலே சொல்லப்பட்டுள்ள ஈஸ்வரன், அது சொல்லும் பிரமாணங்கள், இவற்றை எல்லாமே ஒப்புக்கொண்டவர். ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சத்தை மட்டுமே பிடித்து கொண்டு அதையே லட்சியமாக்கி விட்ட போது அவற்றை கண்டித்து இந்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.